டேஸ்டியான இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 10 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான காய்கறி எடுத்துக்கோங்க. நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் காயப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு அது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.